இவங்கெல்லாம் வந்து பாருங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க, உள்ள சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க டொமஸ்டிக்ல. இவங்க எல்லாருமே நிறைய விஷயம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அந்த ஸ்ட்ரகிள்லாம் நீங்க ஆயிடக்கூடாது, உள்ள வந்தா எப்படி லாஸ் ஆவீங்கன்னு நீங்க காட்டியிருக்கீங்க. இதே இப்ப படிச்சவங்களே உள்ள உட்காந்துருக்காங்க இல்லையா, பிரைசிங் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒருவேளை இவங்க போய் கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தா எவ்வளவு லாஸ் ஆயிருப்பாங்கன்னு கண் கூட இங்க காட்டியிருக்கும். சோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். எத்தனை பேருக்கு பயம் வந்துச்சு பிரைசிங்ல? இந்த லாஸ் மத்த விஷயம் பேசும்போது பயம் வந்துச்சா? இது நம்ம ரியல் டைம்ல பண்ணி உண்மையில அந்த லாஸ் ஆயிரம் என்ன இருக்கும்? அதை விட்டு வெளியே வந்துட்டோன்ற அந்த ஒரு பெருமூச்சுல விட்டுருக்கீங்களா? சோ இதை எல்லாமே வச்சுதான் இவங்க உங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? உள்ள யாருமே வர வேண்டாம்னு சொல்லல, யாருமே வர வேண்டாம், நீங்க வராதீங்கன்னு சொல்லல. வாங்க, உங்களை எலிஜிபிள் பர்சனா மாத்திக்குவாங்க. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆங்கிலம் வந்து மொழி தான், அது வந்து நாலேஜ் கிடையாது தான், அது வந்து லாங்குவேஜ் தான். பட் இருந்தாலும் அந்த லாங்குவேஜை கையாள தெரியலன்னா அந்த வியாபாரத்தில் ரொம்ப நிக்க முடியாது. பேசிக்காவது கையாள தெரியணும். ஒரு சின்ன சின்ன கிராமர் தவிர்த்துட்டு பேசிக்கா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இங்கிலீஷ் அந்த என்ன கீவேர்ட் சொல்றாங்களே ஒரு வார்த்தை அடிக்கடி, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணலாம்? இந்த இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ரைன் பண்ணிடலாம், சர்வே பண்ணிடலாம். அதைத்தான் நீங்க தெரிஞ்சுட்டு வாங்கணும். அவர் அழகா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த டீம்லயுமே இந்த ஒரு வார்த்தை சொல்லல. இவர் சொன்னாரு, ஆங்கிலம் தெரிஞ்சா தான் நம்மளுக்கு கம்ப்யூட்டரை கையாள முடியும். ஆங்கிலத்தை கையாள தெரியலனா நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்படியே பிரமிப்பா பாப்பீங்க, என்னன்னு தெரியாம பாப்பீங்க, முழிச்சிட்டு பாப்பீங்க. அப்புறம் அதை நீங்க கம்ப்யூட்டர் தொலைய மாட்டீங்க. அப்ப நீங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர் கையாளனால அந்த பேசிக்கா அந்த ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிற தன்மை வேணும்ல. அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மெனு, ஒரு ஆப்ஷனு, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இது அதெல்லாம் நீங்க ஒர்க் பண்றதுக்கு அந்த புரிதல் வேணும். அப்படி இருக்கும்போது ஒரு பிசினஸுக்கு ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் கையாளக்கூடிய ஒரு இது இருக்கணும். அது கூட கிடையாது எனக்கு, நான் சும்மா ஏதோ இஷ்டத்துக்குள்ள வர்றேன். இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க, தமிழ்கிட்ட பிசினஸ் பண்ணி நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க. தமிழ்கிட்ட பிசினஸ் பண்ண யாரும் வேண்டாம்னு சொல்லல. ஆனா தமிழ்லே பேசி பிசினஸ் பண்ண முடியுமா கேட்டா முடியாது. நாளைக்கு அந்த தமிழருக்கும் உங்களுக்கும் ஒரு ட்ரேட் டிஸ்பியூட் வருதுன்னா அந்த ட்ரேட் டிஸ்பியூட்டை நீங்க காட்டணும்னா அதுக்கே ஒரு இமெயில் தான் ப்ரூஃப். உங்களுக்கு அந்த இமெயில் ப்ரூஃப் வச்சா நீங்க என்ன பண்ண முடியும்? நாளைக்கு அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி நீங்க நாளைக்கு போய் நிக்க முடியும் ஃபர்தரா. அதனால முடிஞ்ச அளவுக்கு இவங்க சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி எஜுகேஷனு, இங்கிலீஷ், கம்ப்யூட்டர், அப்புறம் அவர் ஒரு விஷயம் சொல்லல, அவரு நான் சொல்லிடுறேன், இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாம் பிளான் பண்ணா மட்டுமே எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வாங்க. இது எதையுமே பிளான் பண்ணலன்னா எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வரதை கொஞ்சம் யோசிச்சு வாங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா வாங்க. இல்லைன்னா இது இல்லாம பண்ணலாங்கிறது விளம்பரம் வரத்தான் செய்யும். விளம்பரங்கிறது என்னது? இந்த டிவில போடுவாங்க பாத்தீங்களா, டிவில ஒருத்தர் பேசுறாங்கன்னா என்ன போடுவாங்க முதல்ல, இது விளம்பரதாரர் நிகழ்ச்சி, இதுல பேசுற விஷயத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது, ஏதாவது பாதிக்கப்பட்டீங்க பிரச்சனை ஆச்சுன்னா அது உங்களுக்கும் அவருக்கும் சார்ந்ததுதான், எங்களை யாரும் கேட்டு வந்து நின்றாங்க சேனல்ல போடுறாங்கல்ல. அது ஏன்? ஏன்னா அவங்க அவரை ஃபுல்லா வெரிஃபை பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நீங்க டிவில போய் பேசலாம், நீங்க போய் பேசலாம். கையில ஒரு 10,000 இருக்கா, 10,000 ஒரு டிவி இருக்கு. 20,000 30,000 இருக்கா, அதுக்கு ஒரு டிவி இருக்கு. 50,000 1 லட்சம் இருக்கா, அதுக்கு ஒரு டிவி இருக்கு. நீங்க டெய்லி ஸ்லாட் மாதிரி வாங்கணுமா, வாரத்துக்கு பேசுறதுக்கு, அதுக்கு ஒரு டிவி இருக்கு. அப்ப நீங்க டிவியில பேசுறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. அது தன்னோட சுய விளம்பரத்துக்காக ஒருத்தவங்க காசு கொடுத்து போய் உட்காந்து பேசலாம். இவங்க பெரிய அப்படியே அங்க இங்க அப்படியே பிரபலமானவங்க அப்படி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுலாம் கொத்தெல்லாம் பேசுறது கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் வாலண்டியர் பண்ண, நான் வாலண்டியர் பண்ணலாம் ஒரு சேனல்ல. அவங்களுக்கு பத்தி காசு தானே அது, அதனாலதான் அந்த வார்த்தை போடுறாங்க. இப்ப தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, இது நீங்க தான் சிந்திக்கணும். உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசுறாங்க, அவங்க சொல்றது வந்து சரியா இருக்குமா தப்பா இருக்குமா நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். வாங்க சரியா தான் இருக்குன்ற அவர் வார்த்தையை நம்பி நான் உள்ள வந்தேன்னு சொல்லுவாங்க, கவனமா இருந்துக்கங்க. இன்னைக்கு அவேர்னஸ் ஆஃபீஸ் நடந்துட்டு இருந்துச்சு, முடிச்சு போக ஒருத்தர் பேசினாரு. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஒன்றே ட்ரைனிங் போயிருக்காரு. இந்த 3 நாள் ஃப்ரீ செஷன் அவர் வந்துட்டாரு. அவேர்னஸ் முதல்ல அப்படின்ற உடனே அவர் யோசிக்கிறாரு, இதெல்லாம் நான் யோசிக்காம எப்படி நான் இங்க எல்லாம் போய் உட்கார்ந்து எனக்கு தெரியல சார் அப்படின்னு கடைசியா பேசிட்டு போறாரு. நம்ம சொல்றதுல இது தெரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண தெரியணும், இது தெரியணும், அது தெரியணும். ஒவ்வொன்னே நாங்க இன்னைக்கு டெஸ்ட் வச்சோம். நீங்க ஒரு கொஸ்டின் வந்து டெஸ்ட் வச்சு இங்கிலீஷ் எப்படி இருக்கு, கம்ப்யூட்டர் எப்படி இருக்கு, மேக்ஸ் எப்படி இருக்கு, கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் செக் பண்றோம். அதுல அவர் சொல்ற இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க அப்படிங்கிறது, முதல்ல நீங்க இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன எலிஜிபிள் பாக்கணும்ல. இந்த பேசிக்கா ஒர்க் பண்ணி இதெல்லாம் ஃபாலோ பண்ண தெரியலன்னா நீங்க உள்ள வந்து கஷ்டப்படுவீங்களே.
முதல்ல இப்படி விஷயம்லாம் இந்த எக்ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆகும்னு தெரியணுமே உங்களுக்கு, இதெல்லாம் தெரியாமல உள்ள வந்துடுறீங்க அப்படின்னு கொடுக்குறோம். அப்ப ஒரு பாட்டு சொல்லி இதெல்லாம் எதுவுமே தெரியாம தான் நான் அங்கெல்லாம் இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. 7-8 ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துல 3000-4000 7 ட்ரைனிங் 3000-4000 என்ன ஆச்சு? இந்த ஒவ்வொரு ட்ரைனிங் சொன்னதை வச்சு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. கம்பெனி ஆரம்பிச்சுட்டாரு, எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாரு. சும்மா ரீரிட்டர்ன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சரி ஃப்ரீ தானே சொல்றாங்க, போய் என்னன்னு பாப்பணும் வந்தாரு. திருப்பி சொல்றேன், வண்டியை நல்லா ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும். சரிங்களா? லைசன்ஸ் எடுத்து யாரும் வண்டி ஓட்ட கத்துக்கிறது கிடையாது. அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ரோட்ல அப்படி வண்டி எடுத்து ஓட்டுனீங்க என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரிதான் பிசினஸ். சரிங்களா? லைசன்ஸ் எடுத்துலாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா உள்ள வந்துடாதீங்க. ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.